ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் இன்றைக்கி காலையில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் அரிசியும் பருப்பும் எடுத்து ஊற வச்சு இது போல் கழுவிட்டுருக்கேன். அது கூடவே நான் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தினமும் பிள்ளைங்களுக்கு வந்து பாதாம் பருப்பு கொடுப்பேன். அது வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து கொடுப்பேன். சாப்பாட்டுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா எக் அவிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தாங்க ஒவ்வொன்றா செய்யணும். அரிசி பருப்பு சாதத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு நல்லா நம்ம ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அரிசி பருப்பு வந்து நம்ம நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பாடு செய்ய ரெடி பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே முட்டையை தான் பாயில் பண்ணுறதுக்காக எடுத்து வைப்பேன். அடுத்து இப்போ வந்து அரிசி பருப்பெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு நான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சு தான் அதுக்கப்புறம் தான் கழுவுவேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் முட்டை நல்லா வெந்துட்டுருக்கு. அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், சீரகம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூடவே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசியும் 1/2 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பு வந்து நம்ம அந்த வெங்காயம் பூண்டு வதக்கணும்ல, அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தாங்க நான் எப்போவுமே தண்ணி சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பருப்பு சாதம்லாம் செய்வீங்களா? என்னுடைய வீட்டில் பருப்பு சாதம் செஞ்சால் என்னுடைய பிள்ளைங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. பருப்பு சாதம் மட்டும் இல்லைங்க, பருப்பு குழம்பு, சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் இந்த காய்கறி வச்சு ஏதாவது கூட்டு, சேலடு அந்த மாதிரி எது செஞ்சாலுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ ஏன் குழம்புல இருக்க அந்த நம்ம போடுவோம்ல வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பெரக்கி ஓரமாக வச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவங்கள மாற்றிக்கிற மாதிரியே தெரில. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முட்டைலாம் வெந்துருச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எந்திரிக்கிற டைம் ஆயிடுச்சு. அதனால் பாதாம் பருப்பு தோலை உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாதாம் பருப்பு தோலும் உரித்து வச்சிட்டேங்க. இப்போ பிள்ளைங்க எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு பிள்ளைங்க பருப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போவாங்க. பார்த்திங்க அப்படின்னா குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்போவுமே 3 விசில் வைப்பேன். ஏன்னா சாப்பாடு ரொம்ப குழைய வந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் உதிரியாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா முட்டையும் அவிஞ்சிருச்சு. தோலெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஒவ்வொரு நேரம் எனக்கே தோணுங்க, நம்ம சமையல் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் செய்கிற பருப்பு சாதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்க குக்கர் திறந்தது அப்படியே வீடு ஃபுல்லாக மணமாக இருக்கும். ஆனால் என்னோடய பிள்ளைங்க வந்து மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிட்டு தான் போவாங்க, பிடிக்காத மாதிரி. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள், என்னுடைய பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சூப்பராக வீடியோ மணக்கிற அளவுக்கு இருக்குங்க. பருப்பு சாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியான ஒரு சாப்பாடுங்க. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நானும் என்னோடய பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க, எழுந்து வரவே இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இது போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு தினமும் எந்த மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு நினச்சி மண்டே குழம்பி போகுதுங்க. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா? இப்போ பாருங்கள், பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.